ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது உண்மையான சுகம் என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இந்த உரையாசிரியர் ராம் சுகதாஸ் அவர்கள் ஒரு சிறைச்சாலையை சென்று அங்கு உரையாற்றி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு புரியும்படியாக பல இதை சொல்கிறார். நம்ம யாரோட சேர்கிறோமோ அவங்களோட குணமும் பண்பும் நம்மளுக்கு வந்துடும். அதனால் நம்ம யாரோட சேரணுங்கிறத பார்த்து நல்லோரோடு சேர்ந்தா நல்லது நம்மளுக்கு படியும், தீயோரோடு சேர்ந்தா தீயது தான் படியும். ஏதோ தீயது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கீங்க. இங்கே வந்துட்டு இங்கே எல்லாம் ஒழுக்கமாகவும் இதுவாகவும் இருந்து மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டு அங்கே செய்யும் தொழிலையெல்லாம் கற்றுக்கொண்டு நீங்கள் இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியில் சென்ற போது ஏதோ அந்த தொழிலை செஞ்சு இல்லை எங்கேயான வேலை பார்த்து நல்லபடியாக பழசெல்லாம் மறந்துட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை வழங்கிக்கொண்டிருக்கிறார். இதோ மேலும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நல்ல குணங்களை கற்றுக்கொண்டு நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொண்டு உங்களது வாழ்க்கையை எப்போதும் புனிதமாக்கி கொள்ளுங்கள். இது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த உலகம் என்னும் சிறைச்சாலைக்கு வந்திருக்கிற நம்மளுக்கும் இதே தான். அதையும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். புனிதம் அடைவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இது சிறைச்சாலை வந்து அப்படியே நினச்சி பார்த்து அதெல்லாம் மாறி திருந்தி வருதுக்கு. அதேமாரி இந்த உலகமும் அப்படிதான். என்ன இதுக்கு, எதுக்காக நம்ம பிறக்கிறோம், எதுக்காக இறக்குறோம், நடுப்புற என்ன இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் உண்மையாக இருக்கா இல்லையா, வரணும் இல்லையா, பக்தி வரணும், அதுக்கு மனசு சுத்தமாகணும், அப்புறம் விசாரம் வரணும், எல்லாம் இருக்குது. புனிதம் அடைவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த உலகம் அதேமாரி தான். இந்த உலகத்துக்கு புறப்படுத்ததும் புனிதம் அடைவதற்கு தான். ஏனென்றால் இந்த இடம் பாவியாக ஆவதற்கு ஏற்படவில்லை. பாவியாக ஆவதற்கு நமக்கு இது பிறப்பு கிடைக்கல. மாறாக தூய்மை அடைவதற்காகவே ஏற்பட்டது. நம்மளை திருத்திட்டு நற்கதி அடைகிறதுக்கு தான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்படி அவங்க சிறைச்சாலையில் உள்ளவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. நம்மளுக்கு நம்ம இதேமாரி எடுத்துக்கணும். பவானியின் நாமம் மிகவும் பெருமை வாய்ந்தது. ஏக்நாத், துகாரம் முதலிய பெரிய பெரிய இறை அடியார்கள் நாமஜபத்தின் பெருமையை பாடியிருக்கிறார். இது வடக்க அவங்க பிறந்தது. நம்ம இந்த இதுலேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் எவ்வளோ பெரிய ஆழ்வார்கள், இவங்க எல்லாம் அடியார்கள் எல்லாம் பிறந்திருக்காங்க. எல்லாம் சிவனடியார்கள் எல்லாம் பிறந்திருக்காங்க. எல்லாம் இதுமாரிலாம் நம்மளுக்கு வழி காமிச்சிருக்காங்க. பெரிய பெரிய இறையடியார்கள் நாமஜபத்தின் பெருமையை பாடியிருக்கிறார்கள். அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞானசம்பந்தர், அவங்க 3 பேரும் தேவாரம் பாடியிருக்காங்க. இவர் திருவாசகம் பாடியிருக்கார். மாணிக்க வாசகர் எல்லாம் நம்மளுக்காக தானே அவங்க படித்து உணர்ந்ததை இறைவன் மீது பக்தியையும் மாணிக்க வாசகர் பல ஞானத்தையும் எல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதெல்லாம் கேட்கணும். பகவத் நாமாவை சொல்வதற்கு நீங்கள் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கும் அடிமை நிலை எவ்வித இடையூறும் இல்லை. அது அந்த சிறையில் இருக்கிறவங்களுக்கு, இங்கே நம்மளுக்கும் அது சும்மா சொல்லிகிட்டே இருக்கலாம். எது பிடிக்குதோ சொல்லுங்கள், எல்லாம் ஒன்று தான். ராமாவா, கிருஷ்ணாவா, எது வேணாலும், சிவனா, சக்தியா, முருகனா, எந்த பேர் சொன்னாலும் சொல்லலாம். தொழிலை செய்து கொண்டிருக்கும் போதே பகவத் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம, கிருஷ்ண, கோவிந்த, வாசுதேவ, விட்டல விட்டல என்று எது இஷ்டமோ அதை சொல்லுங்கள். உங்களுக்கு பகவானின் எந்த நாமம் இனிமையானதோ அந்த பெயரை எடுத்துக்கொள்ளும். எல்லாம் ஒன்று தான் குறிக்குது. பெயர்கள் தான் பல. பகவானின் பெயர்களில் வேற்றுமை இருக்கும், ஆனால் நாமஜபத்தின் பலனில் வேற்றுமை இல்லை. நாமங்களிலும் உங்களுக்கு எந்த நாமத்தில் அதிக சுவை தோன்றுகிறதோ அந்த நாமத்தை ஜபம் செய்யுங்கள். இதனால் அதிக பயன் உண்டாகிறது. மனத்தை ஈடுபடுத்தி பகவானின் நாமத்தை ஜபம் செய்யுங்கள். மனம் பதியாவிட்டாலும் கூட இப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். கையினால் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே நாம ஜபமும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். கையில் தொழில், வாயில் பகவத் நாமம், உள்ளத்தில் பிரேமை, அன்பு என்று அமைவது சாதகனின் உயர்ந்த பழக்கம் என்று மகான்கள் அருளியுள்ளனர். இவ்விதம் இங்கு இருந்து கொண்டே நீங்கள் பகவானின் திருநாமத்தை ஜபம் செய்து வருவீர்களானால் நீங்களும் மகானாகி விடுவீர்கள். ஏன் நம்மளுக்கு என்ன குறை? நம்மளும் ஆகலாம்.
நாட்டின் விடுதலைக்காக மேன்மக்களும் கூட கைது ஆகியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்தது தர்மத்திற்காக, ஏதோ ஒரு பாவம் செய்ததற்காக அன்று. கல்யாண் என்ற பிரபல ஹிந்தி மாத பத்திரிகையின் ஆசிரியர் திரு ஹனுமான் பிரசாத் போத்தார் அவர்களும் அரசியல் கைதியாக சிறைக்கூடத்தில் இருந்திருக்கிறார். அங்கிருந்தபடியே அவர் மக்களுக்கு மருந்துகள் கொடுத்து கொண்டிருந்தார். பஜனை நாமஸ்மரணம் செய்து வந்தார். சிறையில் அவர் கிட்டத்தட்ட 2000 புத்தகங்கள் படித்தார். நாமஜப சாதனை செய்தார். அவர் நாமஜபத்திற்கு விரல்களை பயன்படுத்தி வந்தார். எண்ணிக்கை தெரிவதற்காக சுவரில் மரக்குச்சியை கொண்டு கோடுகள் போட்டு வந்தார். விவிதமாக அவர் மிகவும் நன்றாக நாமஜபம் செய்தார். ஆகவே நாமஜப பயிற்சி செய்வதற்கு இதுவே மிக நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் நிறைய பேசுவதற்கான வேலையும் இல்லை. உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிக்கு உங்களை அடக்கி வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஜெயிலில் பேசினா விட்டுருவாங்களா? பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் உங்களுக்கோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நீங்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் சிறப்பாக நாமஜபம் செய்யுங்கள். இப்போ நம்மளுக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? வளன்னு ஏதாவது ஒவ்வொரு சமயம் பேசிவிட்டு வளன்னு எப்போ பேசுகிறோமோ பேசிவிட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ பேசினது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யாருக்கானு பிரயோஜனம் இருக்கா? யார் யாரோட போனான்னா, யார் யாரோட இருந்தான்னா, யார் எவ்வளோ சம்பாதிச்சான்னா, நம்மளுக்கு என்ன அதை பற்றி? நம்ம உழைச்சா நம்மளுக்கு. ஒவ்வொருத்தரும் வளன்னு பேசிட்டு ஒருத்தர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. பேசிகிட்டே இருப்பாங்க. சில பேர் ஏதானு பேசியிருப்பாங்க. கமா தான், ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அதுமாரி இடத்துலேருந்து தப்பிச்சு வரத்துக்கே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சிரமப்படணும். நம்ம அவங்கன்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு பாடம் பண்ணிக்கலாம். நம்மளும் எங்கேயானு போய் இதுமாரி பேசினா இப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தேருந்து ஒன்று கற்றுக்குறோம். அதேமாரி இதை கற்றுக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு, கடவுளே, நான் உன்னை மறக்க மாட்டேன். தெய்வமே, உங்கள் பாதார விந்தத்தில் எனக்கு பக்தி ஏற்பட வேண்டும் என்று பகவானிடம் வேண்டிக் கொண்டே இருங்கள். நாமஜபம் செய்து கொண்டிருங்கள். மனப்பூர்வமாக எல்லோரது நலனையும் விரும்புங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கோம். உலகத்தில் எல்லாரும் சர்வலோகத்தில் உள்ளவங்க உயிரெல்லாம் கூட நலமாக இருக்கணும். வாழ்த்துறதுல என்ன இருக்குது? எல்லோரும் இன்புற்று வாழ்க. நம்ம வரலாறு சொன்னது. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்திக்கினே இருக்கணும். வாழ்த்திக்கினே இருந்தால் இந்த வாழ்த்து எல்லாத்தையும் போடும். அஷ்டதிக்கு பாலகர்கள்னு 8 திசையிலையும் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு செகண்டும் ததாஸ்து ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் ஆயுசோடு இருங்க, நீங்கள் நல்ல உடல்லாம் சரியாகி நல்லா இருங்க. இதேமாரி நல்ல வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ததாஸ்துன்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது பழிக்குதோ இல்லையோ, அவங்க ததாஸ்து சொன்னால் பழிக்கும். நீங்கள் அப்படி போயிடு, நீங்கள் இப்படி போயிடு, நீ நாசமாக போயிடு, நீ இப்படி போடு அப்படி போயிடுன்னு ஒருத்தர் திட்டிருந்தோம்னாக்கா அப்பவும் ததாஸ்து. அப்போ அவங்களுக்கு இப்போ இவங்கள்ட்ட சாபம் கிடைச்சனால ஆகுதா? இதேமாரி தீயது சொல்கிறதுனால, தீயது இவங்க சொல்கிறதுனால அந்த யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு ஆகுதுன்னா சொன்னவங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும். ஒரு நெருப்பை நம்ம கையில் வச்சு பொறுத்தையாருக்கு போடுறோம், அவங்களுக்கு சுடும். நம்மளுக்கும் கொஞ்சம் நாள் சுடாதா? கையில் இருந்தாக்கா சுடும். அதேமாரி இது பண்ணுறவங்களுக்கும் பொறுத்தையாரை இது பண்ணுறவங்களுக்கும் சுடும். அதனால் அது பண்ணக்கூடாது. அதனால் எல்லோரையும் வாழ்த்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மனப்பூர்வமாக எல்லோரது நிலைமை இருமுங்கள். எவருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. ஒருவர் உங்கள் மேல் வழக்கு போட்டு உங்களை கைது செய்து விடும்படி செய்து விட்டாரே என்று அவருக்கும் கேடு நினைக்காதீர்கள். அதாவது கெட்டது நினச்சவங்களுக்கும் அதை நினைக்காதீங்க. அதெல்லாம் பெரிய மனசு வேணும். இந்த நாம ஜபமும் பகவான்கிட்ட ஒரு பக்தியும் வந்தால் அது வந்துடும், தானாக வந்துடும். ஏன்னா அது யாரோட கூடுது? முன்னாடி பார்த்த மாரி யாரோட கூடுறோமோ அவங்களோட இது எல்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா? கெட்டதுன்னா கெட்டது வரும், நல்லதுன்னா நல்லது வரும். பகவான் நாமாவே சொல்லிகிட்டு இருந்தா பகவானுக்குள்ள எல்லாம் வரும். அழகு வரும், அறிவு வரும், சிறப்பு வரும், வீரம் வரும், கருணை வரும், இன்னும் என்னென்ன நல்லது இருக்கோ எல்லாம் வரும்.
அதை தான் இப்போது இந்த மகான் சொல்கிறார். இத்துடன் இதை முடித்து பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.